சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாத காலத்திற்குள் 12 கொலைகள் நடந்துள்ளன. இன்றும் ஒரு வழக்கறிஞர் பட்டப்பகலில் கொடூரமாக வெட்டப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் கேசவன் மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் டிஜிபி அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டினர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட கேசவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகே பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராபரி பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல நடந்தது, அந்த மொழியில நடந்தது. இந்த காவல்துறை பாதுகாப்பா ஒரு காவல்துறை ஒரு போலீஸ் போட்டிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அது தவிர்த்திருக்கலாம். தவிர்க்காம இது மாதிரி காரணத்தால இது மாதிரி பிரச்சனை. சட்டவங்க சரியில்லை. மெயினா சட்டவங்க சரியில்லை. காவல்துறை சட்டவங்க சரியில்லை. அவங்க பிரச்சனை மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி பாக்குறாங்க. மக்கள் பிரச்சனை எதுவுமே பார்க்கல அந்த அரசாங்கம். தலைநகர் சென்னையில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 12 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்றன அதிர்ச்சிகர புள்ளி விவரங்கள். கடந்த மே மாதம் 27ஆம் தேதி அடையாறு சாஸ்திரி நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு காவலாளி சந்திரன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். அதே நாளில் கீழ்ப்பாக்கத்தில் காவலாளி தேஷ் பகதூர் என்பவர் கொல்லப்பட்டார். 28ஆம் தேதி பட்டினப்பாக்கம் பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். மே 30ஆம் தேதி ராயப்பேட்டையில் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஒருவர் கொல்லப்பட்டார். இம்மாதம் 5ஆம் தேதி எம்ஜிஆர் நகரில் அதிமுக பிரமுகர் சின்னகுமார் என்பவர் கொல்லப்பட்டார். அதே நாளில் கிண்டியில் உதயபாலன் என்ற தொழிலதிபர் கொல்லப்பட்டார். 6ஆம் தேதி அமைந்தகரையில் வாசுதேவன் என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கொல்லப்பட்டார். அதே நாளில் மாதவரத்தில் ரஞ்சினி என்ற இலங்கை அகதி கொலை செய்யப்பட்டார். 7ஆம் தேதி கானாத்தூரில் ஆந்திராவைச் சேர்ந்த லீலாத்ரி என்ற கட்டட தொழிலாளி கொல்லப்பட்டார். 13ஆம் தேதி பள்ளிக்கரணையில் ஈஸ்வரி என்ற பெண் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டார். 14ஆம் தேதி வேளச்சேரியில் பொன்னு சன்னியாசி என்பவர் கொலை செய்யப்பட்டார். 15ஆம் தேதி கோயம்பேடு சந்தையில் தண்டபாணி என்பவர் கொலை செய்யப்பட்டார். இவற்றில் ஓரிரு சம்பவங்கள் தவிர அனைத்திலும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகின்றன என்பது ஆறுதலான அம்சம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சுப்பிரமணியன்.